ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ரெட் அவல் கிச்சடி பேபிக்கு எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹாஃபல் சிறு பருப்பு ஊற வச்சுக்கோங்க. 8 மந்த் ப்ளஸ்லேருந்து கொடுக்கலாம் வாங்க பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு. தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. பீட்ரூட் கேரட் சீவரத்தில் சீவி வச்சுக்கோங்க. நல்லா பூண்டு ஒரு 2 பல் எடுத்துக்கோங்க. தோல் உரித்து வச்சுக்கோங்க. குக்கரில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ப்ளஸ் எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நெய் காஞ்சிட்டோன்னையும் சீரகம், கடுகு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்ச உடனேயும் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனேயும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் குழந்தைக்கு நல்லா ஜீரணமாகும். ஜீரகம், பெருங்காயம்லாம் நல்லா ஜீரணமாகும். அப்புறம் பூண்டு, அப்புறம் நறுக்கி வச்சுட்டு இருந்த வெங்காயம், அப்புறம் இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி போடுங்க. நல்லா அந்த நெய்யிலே வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா எண்ணெயிலே வதங்கிடும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாம் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கேரட், பீட்ரூட்டு எல்லாமே வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் அவல் ஊற வச்சு இந்த எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ தான் அதில் ஜூஸி, பீட்ரூட் ஜூஸி, கேரட் ஜூஸ்லாம் இறங்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. என் பாப்பாவுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் கரம் மசாலா போடுறேன். நீங்கள் மிளகாய்த்தூள், பெப்பர் தூள் அப்படி போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போடுங்க, நல்லாயிருக்கும். மீடியமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன் தண்ணி, ஆனால் 3/4 கிளாஸ் தான் ஊற்றுவேன். 3/4 கிளாஸ் பாதி கிளாஸ் தான். கொஞ்சம் அது முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போது விசில் விடுங்க. 4-5 விசில் விடுங்க. நல்லா பாருங்கள், குழஞ்சி இருக்குது பாருங்கள். நல்லா பொங்கல் மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டு. இதுலேயே எல்லா காயும், பீட்ரூட், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே கலந்துருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது நம்ம இதெல்லாம் கலந்து ஊட்டுறோன்ட்டு. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பாப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. அவலும் செம்ம ஃபுட்டு. ரெட் அரிசிலேருந்து, சிவப்பரிசிலேருந்து செய்கிறது ரொம்ப ஹெல்த்தி. தயவுசெய்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.